எங்கே செல்லும் இந்த பாதை யார்தான் யார்தான் அறிவாரோ. அடடே, நம்ம 4 முடி ஒத்த ரோசா ஏன் தனியா உட்காந்துருக்கு? ரோசா ரோசா இந்த ஒத்த ரோசா இங்கதான் தனியா என்ன பண்ணுது? நெட்டச்சி கவனிச்சியா, ரோசா வாடி போய் கிடக்கு. என்ன வாடி போயிட்டா? எப்பவும் இப்பந்தான் பூத்த பூ மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா அலையும், இப்போ என்ன வாடி போய் கிடக்கு? சரி வா, என்னன்னு போய் கேட்போம். ஹாய் ஒத்த ரோசா, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? வாட் இஸ் யுவர் நேம்? அடிய லூசு, என்ன கேட்க? மாலாக்கா, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். அட நெட்ட பைத்தியமே, ஹவ் ஓல்ட் ஆர் யூனா உங்க வயசு எத்தனைன்னு அர்த்தம், வாட் இஸ் யுவர் நேம்னா உங்க பேர் என்னன்னு அர்த்தம். ஏட்டி என்னட்டி சொல்லுத? அன்னைக்கு அந்த குப்பை பிள்ளையும் இப்படித்தான் சொன்னுச்சு, நீயும் இப்படித்தான் சொல்லுத. இதெல்லாம் எப்போ மாத்துறாங்க? எனக்கு மட்டும் தெரிய மாட்டேக்கி, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? அதெல்லாம் மாத்தல, அது முதல்ல இருந்தே அப்படித்தான் இருக்கு. உனக்கு தான் தெரியல, தப்பு தப்பா இங்கிலீஷ் படிக்க. 90s கிட்ஸில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், எல்லாம் ஓட்ட இங்கிலீஷில் தான் பேசுவோம். சரி உன் கதையை விடு, மாலாக்கா ஏன் சோகமா இருக்காங்கன்னு கேட்போம். மாலாக்கா, எப்பவும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அதுதான் அழகா இருக்கும். இன்னைக்கு திடீர்னு உங்கள் மூஞ்சில் ஏன் இவ்வளோ சோகம் இருக்கு? அதுக்கு என்ன ரகசியம்? அதை மட்டும் சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். அட, என்ன ஏதுன்னு சட்டு புட்டுன்னு சொல்லி முடிங்கம்மா. ஏட்டி, எங்க வீட்டுல ஒருத்தர் கிடக்காருல்ல, எங்க அத்தையோட தம்பி தொம்பின்னு. ஆமா, அந்த அங்கிள் கோழிமுருகன். ஆமா, அந்த கோழிக்கறிக்கு பிறந்தவர் தான், அவரை தான் சொல்லுதேன். அவருக்கு என்ன மாலாக்கா, கோழிக்கறி தின்னுக்கிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிட்டாரா? அதான் சோகமா இருக்கீங்களா? போய் தொலைஞ்சாதான் பரவாயில்லையே, போவாமல்ல கிடக்காரு. பிறவு என்னாச்சு? அந்த மனுஷனுக்கும் உங்க சோகத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கோ? ஏட்டி, தினம் ஒரு முழு கோழியை வெட்டி கோழிக்கறி, சுக்கா வறுவல், சிக்கன் 65, பிரியாணி, அது இதுன்னு எல்லாம் செஞ்சு கொடுக்கு எங்கள் அத்தை கிழவி. அந்த ஆள் அவ்வளத்தையும் வலிச்சு தின்றுதாரு. எனக்கு ஒரு வாய் டேஸ்ட் பார்க்க கூட கொடுக்க மாட்டேக்காக. எனக்கு தினம் ரசத்தை வச்சு ஊறுகாயை வச்சு கொடுக்காக. தினம் வீட்டில் கோழிக்கறியா மணக்கு, ஆனால் ஒரு வாய் திங்க கூட முடியல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பேசாமல் செத்துறலாம் போல இருக்கு. ஐயையோ, மாலாக்கா வீட்டில் அப்படியே நடக்கு தினமும். ஏட்டி சிம்ரன், நீயும் அந்த வீட்டில் தானே இருக்க, அப்படியே நடக்குன்னு கேட்க உனக்கு தெரியாதோ? நெட்டச்சி, முதல் நாள் அந்த அங்கிள் வந்த அன்னைக்கு கோழிக்கறியை போட்டு அவருக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு ரசத்தையும் ஊறுகாயும் கொடுத்தாங்களா, அன்னைக்கே நான் கொலவெறி ஆயிட்டேன். அதுல இருந்து அந்த வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தினம் ஆரஞ்சு மண்டை என்கிட்ட போய் சொல்லுவேனா, அவன் எனக்கு தினம் பிரியாணி, புரோட்டா அது இதுன்னு வாங்கி கொடுத்துருவான். அதனால வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. பாருடா, தினம் பிரியாணி புரோட்டான்னு தின்னுட்டு மாலாக்கா வீட்டில் நீ சாப்பிட மாட்டியோ? ஆமா, பிறகு ரசத்தையும் ஊறுகாயும் தின்னுட்டு மனசு உயிர் வாழ முடியுமா? வாழ்ந்துட்டு கிடக்கண டீ, வாழ்ந்துட்டு கிடக்கனே. என்ன செய்ய, ரசத்தை வச்சு தின்னு தொலைக்க முடியல. மத்தியானம் ரசத்தை வச்சு கொடுக்கா, சரி மத்தியானம் தான் கொடுக்காக சூட சாப்பிட்றலான்னு பார்த்தா ராத்திரி மிச்சம் இருக்கு மருமகளே, சோறு மிச்சம் இருக்கு, ரசமும் மிச்சம் இருக்குன்னு ஆறி போன சோத்தையும் ரசத்தையும் கொடுத்து கொலையா கொள்ளுது. திங்க முடியல டீ. சே, பாவம் மாலாக்கா, நீங்க உங்க நிலைமையை நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு. அந்த ஆள் எப்படா ஊருக்கு போய் தொலைவாருன்னு இருக்கு. அவர் வேற ஒரு வாரம் இங்கதான் இருக்க போறாராம். மாலாக்கா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க தான் வீர மங்கையாச்சே, ஒரு 4 அடி அடிச்சு அந்த ஆளை விரட்டி விட வேண்டியதானே? எதுக்கு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் செய்யாமையா இருப்பேன். அதெல்லாம் அடிச்சு விரட்ட தான் செஞ்சேன். தண்ணி பிடிச்சிட்டு வாங்கன்னு குடத்தை கொண்டு அடிச்சு போய் விரட்டி விட்டேன். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அதெல்லாம் செய்தாரு, தண்ணி பிடிக்காரு, எல்லாம் செய்தாரு, நான் சொல்ற வேலையெல்லாம் செய்தாரு. ஆனா சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் வந்து உட்கார்ந்தாருன்னா ஒரு முழு கொலையை முழுங்கிட்டு தான் எந்திச்சு போறாரு. ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியலட்டி. நல்லா ராஜ்கிரண் அண்ணன் திங்கிற மாதிரி நல்லா திங்காரு. எலும்பு கறின்னு எல்லாத்தையும் அள்ளி திங்காரு. ஒரு வாய் கூட மிச்சம் வைக்க மாட்டேக்காரு. கடைசியில சட்டியை போட்டு வலிச்சு கூட தின்னுட்டு போயிருந்தாரு. நம்ம கடைசியில் கழுவுற வேலையே கிடையாது டீ, லேசா அலசி வச்சா போதும். அட பாவமே, அந்த மனுஷனை பார்த்தா திங்கிற மாதிரியே தெரியலையே, இப்படியே திங்காரு? ஆமா டீ, அவர் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன சட்டி எடுத்து மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், கோழிக்கறி வச்சதுக்கான வாடையே வராது. அந்த அளவுக்கு நக்கி தின்னுட்டு போயிடுவாரு. அட பாவமே, கோழி முருகன்னு பேர் சும்மாவா வச்சிருக்காங்க? எல்லாம் ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. நெட்டச்சி, பேசிக்கிட்டே இருக்க கூடாது. அந்த ஆளை விரட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லு. பாவம் ஆளாக்கா. என்னைய நம்பி வந்துட்டீங்கல்ல, கவலையை விடுங்க, ஏதாட்டும் ஒரு வழி சொல்லுதேன். மருமோளே, இங்க என்னம்மா செய்த? அட கொடுமையே, இந்த அத்தை கிழவி தேடில வந்துட்டு. சரி, நம்ம அழுதோன்னா ஏதாவது நினைக்கும், அழாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுவோம். என்னத்தே? மருமோளே, காலையில சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்குமா? விலைக்கு போடாம இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க?
எத்தே இப்போ தானே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கழுவுதேன் தே. அதுக்கு இல்ல மருமோளே, கையோட பாத்திரத்தை கழுவி போட்டுட்டீன்னா அடுத்து கோழியை உரிச்சு குழம்பு வைக்க வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல. தம்பி மத்தியானம் சாப்பிட வருவான் பாத்தியா, 12:30 அவனுக்கு சோறு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். கொஞ்சம் சீக்கிரம் வாரியா? ஆ சரி தே, வாரேன். ஆ சரி மருமோளே, சீக்கிரம் வா. சரி தே, நீங்க போங்க, நான் பின்னாலே வாரேன். நேரம் ஆக்கிறது மருமோளே, பிறகு தம்பி வருத்தப்படுவான். சீக்கிரம் வந்துருன்னு. பாத்தீங்களாட்டி 2 பேரும் எப்படி சிக்கியிருக்கேன்னு. மாலாக்கா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. பாவுன்ட்டு எங்க அத்தை, அவங்க தம்பி வந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா. அவங்க ரத்தம்ல, அதனால அவரை பத்தி ஏதாட்டும் ஒரு குறை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். கூட பிறந்த தம்பி வேற, அதனால நான் எதுவும் சொல்லாம வச்சுக்கிட்டு இருக்கேன். அட என்ன மாலாக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? ஐயோ பாவுன்ட்டு எங்க அத்தை. சரி மாலாக்கா, இப்போ என்ன, நம்ம அவரை விரட்ட போறோங்கிறது உங்க அத்தைக்கு தெரியக்கூடாது. அவரா போற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதானே விஷயம். ஆமாட்டி, அதேதான். சரி மாலாக்கா, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நான் ஃபோன் அடிச்சு என்ன செய்யணும்னு சொல்லுதேன். மாலாக்கா கவலைப்படாதீங்க, அவர் கதையை முடிச்சு விட்டுறலாம். ஏட்டி சிம்ரன், நீ வீட்டுக்கு வரலையா? இல்ல மாலாக்கா, நான் வீட்டுக்கு வரல. நான் இங்கேயே கிடந்து உங்களுக்காக என்ன செய்யணும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டி என்னைய வெங்காயம் வெட்டு, தக்காளி வெட்டு, இஞ்சி உரி, பூண்டை உரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு லாய்க்கப்படாது. வேலை செய்யறதெல்லாம் நம்மளுக்கு சரித்திரத்திலே கிடையாது. அதனால நீங்க போயிட்டு வாங்க. சரிட்டி, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன்னு. உசுரே போகுதே உசுரே போகுதே, கோழிய நானும் சமைக்கையிலே பக வச்சு திங்க கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேக்கான் அந்த ஆளை நானும் என்ன செய்ய. ஏட்டி சிம்ரன், பாத்தியா மாலாக்கா அழுதுகிட்டே போறாங்க, பாவம் இல்ல? ஆமா நெட்டச்சி, இப்ப என்ன செய்ய? மாலாக்கா எல்லாரையும் அழ வச்சுதான் நான் பார்த்துருக்கேன். அவங்க அழுது நான் பார்த்ததில்ல. அவங்களாம் முதல்லலாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்போ ராதாக்கா இருக்காங்க பத்தியா, ஊருக்குள்ள எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டு எல்லாரையும் அழ வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் மாலாக்கா அலைஞ்சாங்க. அந்த ராதாக்கா செல்வியக்காலாம் ஒரு ஒன்றும் தெரியாத பிள்ளை பூச்சியாக கிடந்தாங்க. இப்போ தான் அதுக்கு சண்டை போட்டுட்டு அலையுது. இவ்வளோ நாளாக மாலாக்கா மட்டும்தான் எல்லாரு கூடயும் சண்டை போடுவாங்க, அதனால யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருந்தி அதுக்கப்புறம் நல்லவங்களாயிட்டாங்களா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு, எனக்கெல்லாம் ஒரு அக்கா மாதிரி இருக்காங்க. அவங்க அழுகிறது என்னால் தாங்க முடியல. இன்னைக்கு தான் முதல்ல அவங்க அழுது கண்ணீர் வடிச்சிட்டு போகிறத நான் பார்க்கேன். தனியால உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? மாலாக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நம்ம என்ன செய்ய போறோம்? ஏட்டி சிம்ரன், என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு, இங்கே வா சொல்லுதேன். ஆ சொல்லு சொல்லு. பிளா 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 பிளா. ஐ, திட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதே மாதிரியே செஞ்சிருவோம். சரிட்டி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், மாலாக்காக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருவோன்னே. சூப்பர் சூப்பர், திட்டம் சூப்பர். சரி லட்சுமி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரட்டா? ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. எப்போ நான் போயிட்டு வரட்டா? கூப்பிட்டா இவருக்கு காதே கேட்காது. ஃபோனை பார்த்தா ஃபோனுக்குள்ளேயே போயிடுவாரு. சரி, இவர்கிட்ட பேசி என்ன செய்ய, நம்ம போவோம். ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. என்ன டீ நிக்க சொல்லுத? ஏங்க இந்த குழு பணம் ஒரு 1500 ரூபா கொடுக்கணும், கொஞ்சம் கொடுத்துட்டு போங்களேன். என்ன டீ, போன வாரம் தானே ஒரு 3500 ரூபா கொடுத்தேன், இப்போ எதுக்கு 1500 ரூபா கேட்க? ஏங்க 3500 ரூபா கொடுத்தது சீட்டு பணம், இது வந்து குழு பணம். இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கே கொடுக்கணும். என்ன லட்சுமி இது, இன்னைக்கு தான் கடைசி நாளுன்னு உனக்கு தெரியாதோ? முதல்ல கேட்க வேண்டியதானே, இன்னைக்கு வந்து கேட்க? ஏங்க மறந்தே போயிட்டாங்க, வர வர ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே போகுது, எல்லாத்தையும் மறந்துடுதேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு பாத்துக்கோங்க. ஒரு 1500 ரூபா தானே, கொடுத்துட்டு போங்க. ஏட்டி திடீர்னு 1500 ரூபா கேட்க? இன்னும் ஒரு 3 நாள் தானே இருக்கு, இந்த மாசம் முடிஞ்சிரும், சம்பளம் போட்டுருவாங்க. 1ஆம் தேதி தரட்டா? 1ஆம் தேதி துட்டை கொண்டு கொடுக்கறதுக்கு உங்க அப்பாவா குழுவை நடத்துறாரு? நான் இன்னைக்கு கொண்டு கொடுக்கலன்னு என்னை 1008 கேள்வி கேட்பாளுங்க. இன்னைக்கே துட்டு கொடுக்கணும், ஒழுங்கா கொடுத்துட்டு போங்க. கேள்வி கேட்பாளுகன்னு அக்கறை இருக்கிறவா முதலையே சொல்லணும். திடீர்னு வந்து 1500 ரூபா கொடு, 2000 ரூபா கொடுன்னா துட்டு என்ன வானத்துல இருந்து குதிச்சுக்கிட்டா வரும்? ஏங்க அப்பனா உங்ககிட்ட துட்டு இல்லையா? ஏட்டி துட்டு எடுத்து எந்நேரமும் கையிலேயே வச்சுக்கிட்டு அலைய முடியுமா? நான் வேற பஸ்ஸில் போறேன், எவனாவது பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டானா என்ன செய்ய? நானே போக 10 ரூபா, வர 10 ரூபா, 20 ரூபா தான் வச்சிருப்பேன். தேவைப்பட்ட எதுக்காவது வேணா கூகுள் பேல யூஸ் பண்ணிக்கிடுவேன். வேற எதுக்கிட்டு எனக்கு துட்டு? ஐயோ துட்டு இல்லையாக்கும், இப்போ என்ன செய்ய? அவளுக்கு வேற வள்ளு வள்ளுன்னு உழுவாளுகளே. அவ்வளவு அக்கறை இருக்கிறவா நேத்து தான் நான் சீக்கிரம் வந்துட்டேன்ல, 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா நான் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பேன்ல, இல்லைன்னா காலையிலையாட்டு சீக்கிரம் எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வந்து வச்சிருப்போம்ல. இப்ப சொல்லுத? ஏங்க அதான் மறந்துட்டேன்னு சொல்லுதம்ல, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீரு. சரி இந்த போனுக்கு துட்டு அனுப்பி விடுங்க, நான் ஏடிஎம்ல போய் எடுத்துக்கிடுதேன்.
அப்படியா? அனுப்பி விடட்டா? அனுப்பி விட்டா எடுத்துக்கிடுவியா? ஆமாங்க, சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டு போங்க, உங்களுக்கு வேற நேரம் ஆகுதுல்ல. ஆ இருட்டி, அனுப்பி விடுதேன். லட்சுமி, உனக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியுமா? ஏங்க அது என்ன பெரிய வித்தையா? அந்த 4 நம்பரை போட்டு எடுத்துக்கிடலாம் நீங்க தானே சொன்னீங்க. நான் போய் 4 நம்பரை போட்டு எடுத்துக்கிடுதேன். எடுத்துக்கிடுவல்ல? அப்பன்னா சரி. அந்த நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. 6873. ஏட்டி, இந்த நம்பர் எல்லாம் வெளியே சத்தமா சொல்லிக்கிட்டு அலையக்கூடாது டி. பிற எவனாவது துட்ட பூரா ஆட்டைய போட்டு போயிருவான். அப்படியாங்க? எனக்கு தெரியாதுல்ல. சரி, இனிமே சொல்ல மாட்டேன்னு. துட்ட அனுப்பிட்டேன் லட்சுமி, போனை பாரு. துட்டு அனுப்பிட்டேன்னாரு, எப்படி பார்க்கணும்னு தெரியலையே. லட்சுமி, அங்க போன்ல மேல பாரு, 1500 ரிசீவ்டுன்னு காட்டுது பாரு. ஆமாங்க, 1500ன்னு போட்டிருக்கு. அதான் ரூபாயோ? ஆமாட்டி, துட்டு வந்துட்டு. நீ போய் ஏடிஎம்ல போய் எடுத்துக்கோன்னு. சரிங்க, நான் போய் எடுத்துக்கிடுதேன். சரி லட்சுமி, எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன்னு. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆட்டும் ஆட்டும். இவரு இன்னும் போனுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரலையா? சரி, நம்ம போவோம். சரி, காலையில எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சுல்ல, நம்ம போய் இந்த நைட்டியை மாத்திட்டு சேலையை கட்டிட்டு போய் எவ்வளையாவது பார்த்து பிடிச்சி ஏடிஎம்ல போய் துட்டு எடுத்துட்டு வருவோம். அப்பதான் மகளிர் குழுக்கு போக சரியா இருக்கும். எப்பா, இந்த பாத்திரம் கழுவுறதை எவன்பா கண்டுபிடிச்சா? நேரத்துக்கு பாத்திரத்தை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. கழுவி முடிய மாட்டேக்கி. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான். சோறு பொங்க தெரியலங்கிறதுக்காக இந்த கிளவி வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுதே. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, துணியை கொண்டு காய போடுறது, காயப்போட்ட துணியை மடிச்சு வைக்கிறது, வீட்டில் எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்கறது, சோறெல்லாம் வச்சு கொடுக்கறது, காய்கறி வெட்டணும், கறியை வெட்டணும், அது இதுன்னு எல்லா வேலையும் என் தலையில கட்டிடுது. காலங்காத்தில் எந்திரிச்சோன்னு வாசத்துலையுமா கோலம் போடுமான்னு அந்த வேலை வேற. ஒரு மனுஷி எவ்வளவுதான் வேலை செய்யறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுதே. ஏதாவது ஒன்று போய் கேட்டோம்னா, மருமவளே நான் தானம்மா சோறு பொங்குதே, 3 வேளைக்கு நான் தானே பொங்கிட்டு கிடக்கேங்கு. சோறு மட்டும்தான் அது பொங்குது, மற்ற வேலையெல்லாம் யார் செய்தா? சோறு பொங்குறதுக்கு தேவையான அரிசியை ஊற வைக்கிறது நானு, அரிசியை கழுவி கொண்டு போய் கையில் கொடுக்கறது நானு, காய்கறி வெட்டுறது நானு, வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு அதை வெட்டு இதை வெட்டுன்னு எல்லாத்தையும் வெட்ட சொல்லுது. எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போய் நான் தான் கொடுக்கேன். மசாலாவும் நான் தான் அரைச்சி கொடுக்கேன். எல்லா வேலையும் நான் தான் செய்தேன். அது மட்டும் நல்ல ஹோட்டலில் செஃப்லாம் சமைக்கிற மாதிரி போய் நின்றுட்டு சட்டியில் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு நான் தான் சமைக்கேன்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு அலையுது. தோசைலாம் யார் சுட்டு கொடுக்கா? நான் தானே சுட்டு கொடுக்கேன். அப்போ அதெல்லாம் என் கணக்கில் வராதா? யார் ஃபோன் அடிக்கா? நெட்டச்சி தான் ஃபோன் அடிக்கா. ஏதாட்டும் ஒரு ஐடியா சொல்லுதேன்னாலே. சரி, எடுத்து என்னன்னு கேட்போம். ஹலோ, இங்கிட்டு மாலா, அங்கிட்டு நெட்டச்சியா? சொல்லுட்டி. மாலாக்கா, ஒரு அருமையான திட்டம் போட்டு வச்சாச்சு. அப்படியாட்டி? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. திட்டம் போட்டாச்சா? ஆமா மாலாக்கா, ரெடி ஆயிட்டு. ஏட்டி, என்ன திட்டம்னு சீக்கிரம் சொல்ல. மாலாக்கா, இது ரொம்ப சீக்கிரட்டான திட்டம். பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஏட்டி, பக்கத்துல யாருமே இல்ல, நீ சொல்லு. மருமோளே. எத்தே, நீங்களா? திடீர்னு படத்துக்கு பின்னால வந்து என்ன செய்வீங்க? என்ன மருமோளே, இவ்வளவு சாக்கா கேட்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே, பாத்திரத்தை தான் நான் கழுவிக்கிட்டு இருக்கேன்ல, பிறகு எதுக்கு நீங்க வந்தீங்க? மருமோளே, தம்பி காப்பி குடிக்கிற நேரம் ஆயிட்டுல, அதான் காப்பிக்காக வந்தேன். அப்படியாத்தே? சரி, போட்டு கொடுங்க. நான் எங்க காப்பி போட போறேன்? நீ தான் நல்லா அருமையா காப்பி போடுவியே, நீயே போட்டு கொடுத்துரு மருமோளே. அப்பந்தான் அவன் ஆசையா குடிப்பான். விளங்கிரும், அதையும் நான் தான் செய்யணுமா? சரித்தே, போட்டு தாரேன். மாலாக்கா, பக்கத்துல யாரும் இல்லை இன்னைக்கு. உங்க அத்தை குரல் கேக்கு. சரி, இப்ப பேச முடியாது போல, நேரில் வாங்க பேசுவோம். சரி டி, எங்க அத்தையோட தம்பி இருக்காரு, அவர் வந்திருக்காரு. அவருக்கு நான் காப்பி போட்டு கொடுக்கணும். சரியா? நான் போனை வைக்கேன். சரி மாலாக்கா, போனை வைக்கேன். மருமோளே, போன்ல யாரு? எத்தே, எங்க ஊர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சின்ன வயசுல, அவ தான் போன் போட்டா. ரொம்ப வருஷம் ஆயிட்டுல பேசி, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் தே. அப்படியா மருமோளே? சரி சரி, ஃப்ரெண்டுன்னா ஒரு 4 வார்த்தை பேசினா தானே நல்லா இருக்கும். சரி மருமோளே, காப்பி போடும்போது அப்படியே அத்தைக்கும் ஒரு கிளாஸ் காப்பி சேர்த்து போட்டு கொண்டு வரியாமா? அத்தைக்கு கொஞ்சம் தலைவலிக்கு. சரித்தே, உங்களுக்கு இல்லாத காப்பியா? போட்டு கொண்டு வரேன். யோ சித்தப்பா, உலகமே அழிஞ்சாலும் சரி, உனக்கு நேரத்துக்கு காப்பி சோறு வந்துகிட்டே இருக்கணும்ல. காப்பியா வேணும்? காப்பி இரு, காப்பியில் உனக்கு பேதி மாத்திரையை போட்டு கலந்து தாரேன். நல்லா தின்னுட்டு இன்னைக்கு பூரா கக்கூசுக்குள்ளேயே கடை. என்ன செய்யலாம்? காப்பியை சும்மா கொடுக்க கூடாது. இந்த ஆளுக்கு காப்பியில் ஏதாட்டும் ஒன்று போட்டு கொடுக்கணும். அப்பதான் எனக்கு மனசு ஆறும். பேசாம உப்பு அள்ளி போட்டு கொடுத்துருவோமா? வேண்டாம், குடிச்சோன்னு படக்குன்னு துப்பிடுவாரு. பிறகு அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தைக்கும் தெரியக்கூடாது, அந்த ஆளுக்கு மட்டும்தான் ஆப்பு வைக்கணும். என்ன செய்யலாம்?
ஐடியா சிக்கிட்டு. காப்பியை போட்டு 2 கப்பில் ஊற்றி வச்சாச்சு. ஒரு கப்பில் காப்பி தூள் சீனிலாம் போட்டு நல்ல அருமையாக காப்பி ரெடி பண்ணியாச்சு. அது எங்கள் அத்தைக்கு. இன்னொரு கப்பில் நம்ம ரகசிய ஆயுதத்தை ஊற்றணும். இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? கிடச்சிட்டு. முதல்ல ஊற்றணும், பிறகுதான் பேசணும். அவ்வளோதான், கம்மை பூரா ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கலக்கி விட்டுட்டோம்னா காப்பியோட காப்பியை சேர்ந்துரும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன். இன்னைக்கு இந்த காப்பியை குடிச்சிட்டு அந்த ஆள் வாய் ஒட்டிக்கிட்ட போகுது. ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே கூடாது. ஜாலி, நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அந்த ஆளால வாயை திறக்க முடியாது. மத்தியானம் வைக்கிற கோழி குழம்பு அவரால் சாப்பிட முடியாது. அதனால இன்னைக்கு அவர் பட்னியா கிடப்பாரு. அதுக்கு பதிலா அவருக்கு வச்ச அவ்வளவு கோழி குழம்பையும் நானே சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை தான். மருமோளே, காப்பி ரெடி ஆயிட்டாமா? நல்ல வேலை, அத்தை அடுப்பங்கரைக்கு தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அங்க இருந்து தான் சத்தம் கொடுத்துருக்காங்க. எத்தே இந்தா வந்துட்டேன் தே. யாருக்கிட்ட வந்து வேலையை காட்டுதாரு? மாலை கிட்டேயே வா. இது திட்டத்தோட முதல் படிதான். இன்னைக்கு ராத்திரி தான் நெட்டச்சி சொன்ன வேலையை செயல்படுத்த போறேன். தம்பி, அக்கா ஒண்ணு கேட்கட்டா? தப்பா நினைச்சுக்கிட மாட்டியா? கேளுக்கா, உன்னை ஏன் நான் தப்பா நினைச்சுக்கிட்ட போறேன்? தம்பி, தினம் இப்படி கோழிக்கறியா திங்கியே, உனக்கு மூஞ்சில் அடிக்கலையா? ஏக்கா, கோழிக்கறி ருசி என்னமா இருக்கும் தெரியுமா? நீ சாப்பிட்டு பாரு, அப்பதான் உனக்கும் தெரியும். எங்க சாப்பிட? நீ கொஞ்சமாட்டு மிச்சம் வச்சாதானே சாப்பிட முடியும். அதான் சட்டியை பூரா வலிச்சு தின்னுட்டு சோத்தை போட்டு கிண்டி பிசைஞ்சி வெறும் சட்டியை மட்டும் தானே போடுதே. நானும் என் மருமவளும் தினம் ரசத்தை தின்னுட்டு கிடக்கும். சரி தம்பி, சாப்பிட்டு பாக்கேன். எத்த இந்தாங்கத்தே காப்பி. முதல்ல தம்பிக்கு கொடு மருமவளே. அவ்வளவுதான், கரெக்டான காப்பியே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. பேஸ் இதுதான் காப்பி. காப்பினா காப்பி, மாலா போட்ட சூப்பரான காப்பி. இன்னைக்கு இவர் பேசுனது இதுதான் கடைசி வார்த்தை. இதுக்கு மேல இவரால பேச முடியாது. அதான் வாய் நல்லா ஒட்டிக்கிடுமே. தம்பி, காப்பி குடிச்சிட்டு வாரியாப்பா, நம்ம ஊர் வயக்காடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். என்ன தம்பி ஊங்க? எங்க ஊர் வயக்காடு நல்லா இருக்கும் தம்பி, வா சுத்தி பார்ப்போம். ஜாலி ஜாலி, கம்மு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு. ஐயோ, காப்பி ரொம்ப சுடுது போல, மருமோளே ஆத்தி கொடுக்க கூடாது. மருமோளே, பாத்தியா, நீ போட்ட காப்பியோட டேஸ்ட்ல என் தம்பிக்கு வாயே அடைச்சு போச்சு. ஐயோ, வாய் அடைச்சுக்கிட்டாக்கும். எத்தே, நான் வேணா போய் கடப்பார கம்பி எடுத்துட்டு வரட்டா? குத்தி தோண்டி அடப்பு எடுத்துருவோமா? எத்தே, அவர் சைகையிலே சொல்லுதாரு. அவங்க பொண்டாட்டி தேடுதான், ஊருக்கு போறாராம். பாத்தீங்களாத்தே, ஊங்காரு. அப்ப ஊருக்கு போறோன்னு தானே அர்த்தம். ஊருக்கு போறாராம், அதுதான் சொல்லுதாரு. மருமோளே, எனக்கு என்னமோ இவன் இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் காப்பி கேட்கான்னு நினைக்கேன். கொண்டு வந்து குடு மருமோளே. எத்தே, இதே மாதிரி காப்பியா? மிச்சம் இருக்கு, போட்டு கொண்டு வரேன். மிச்சம் இருக்கா? என்னது மருமோளே மிச்சம் இருக்கு? எத்தே, பாலுத்தே. காலையில பட்டம்மா பாட்டி வீட்டுல 1 லிட்டர் பால் வாங்கினோம்ல, அதுல கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கு. சித்தப்பாக்கு இப்ப காப்பி போட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலி ஆயிரும். பிறகு சாயந்தரத்துக்கு வேற வாங்கிக்கிடுவோம். அதைத்தான் சொன்னேன். அதானே கேக்கேன். சரி மருமோளே, அவனுக்கு ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு கொடுத்துரு, அவன் குடிக்கட்டும். இல்லைன்னா ஊன்னு உயிரை விடுவான். யாத்தே, எதுக்கெல்லாம் முடிய பிடிச்சி இழுக்க? எல்லாம் தம்பி முடிய விடல, மண்டை வலிக்கி. நல்லதா போச்சு. கம்மு நல்ல வேலை பார்த்து விட்டுட்டு வாய் நல்லா ஒட்டிக்கிட்டு. இன்னைக்கு இவரால பேசவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. மத்தியானம் வைக்கிற கறி குழம்பு அவ்வளவுதான். அவ்வளத்தையும் நானும் அத்தையும் சாப்பிடுவோம். எல்லாம் வளர்க்க மாட்டியா? முடிய விடு, வலிக்கி. சித்தப்பா, முடிய பிடிச்சி இழுக்காதீங்க. காப்பி தானே வேணும், நான் கொண்டு வரேன். அத்தை முடிய விடுங்க. இருங்க, இன்னொரு கிளாஸ் அதே மாதிரி காப்பி கொண்டு வரேன். அதே மாதிரி காப்பியா? எனக்கு காப்பியே வேண்டாம். என்ன வாய் திறந்துட்டு இவ்வளவு கம்மு ஊத்தியும் தப்பிச்சிட்டாரே. கடவுளே, இன்னைக்கு அது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சேன், அதுவும் போச்சா?